அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பும் மரியாதையும் கொண்ட சகோதர சகோதரிகளே, அல்லாவின் அளவற்ற அருளாலும் கருணையாலும் நாம் இன்னொரு ஜுமா நாளை அடைந்திருக்கிறோம். நம் வாழ்க்கையில் நாம் தேடுவது என்ன? அதிக பணமா? நீண்ட ஆயுளா? உயர்ந்த பதவியா? இல்லை. இவை எல்லாம் இருந்தாலும் மனநிம்மதி இல்லை என்றால் வாழ்க்கை வெறுமையாகிவிடும். அதனால் தான் இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு பரக்கத்தான வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு பல அம்சங்களை கற்றுத்தந்தார்கள். குறிப்பாக சில சூறாக்களின் மகத்துவத்தை தனியாக எடுத்துச் சொன்னார்கள். அவற்றில் மிக முக்கியமானது சூரத்துல் பகரா. குரானில் மிக நீளமான சூரா. ஆனால் அதன் நீளம் அல்ல, அதன் பரக்கத்தான் முக்கியம். உங்கள் வீட்டில் சூரத்துல் பகராவை ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த வீட்டில் அது ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் பரக்கத் இருக்கும் என்று அறிவித்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? பரக்கத் என்பது வெறும் பணவரவு அல்ல. அது அல்லாவின் அருள். குறைவானதில் நிறைவு காண்பது, சிறியதில் பெரிய பலன் காண்பது, அமைதியோடு வாழ்வது. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் கேட்டது அரசியல் பாதுகாப்போ பொருளாதார வசதியோ அல்ல. அவர்கள் கேட்ட துஆ என்ன? அல்லாஹ்வே, எங்கள் மதீனாவில் பரக்கத் கொடு. மக்காவுக்கு நீ கொடுத்த பரக்கத்தின் இரட்டிப்பை மதீனாவுக்கும் கொடு என்று கேட்டார்கள். இதுவே நமக்கு பாடம். நாம் தினமும் தொழுகையில் கூறுகிறோம், اللهم بارك على محمد وعلى آل محمد. நாம் அறியாமலேயே பரக்கத்தை கேட்கிறோம். அன்புகளே, இன்று பரக்கத்தான வாழ்க்கைக்கு 8 முக்கிய வழிகளை நாம் நினைவூட்டிக் கொள்வோம். முதல் வழி, மூத்தவர்களுக்கு மரியாதை. வயதில் பெரியவர்களை மதிக்கும் வீட்டில் பரக்கத் உறையும். அவர்களின் அனுபவம் ஒரு நூலகம். அவர்களை ஒதுக்கும் இடத்தில் பரக்கத் நீங்கிவிடும். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொண்டு வந்தார்கள். அருகில் அபூபக்கர் ரலி, உமர் ரலி போன்ற பெரியவர்கள் இருந்தார்கள். ஆனால் வயதில் பெரியவர் யார் என்று பார்த்து அவர்களிடமிருந்து தொடங்கச் செய்தார்கள். பரக்கத் பெரியவர்களிடமிருந்து தொடங்கும் என்று செயலால் கற்றுக் கொடுத்தார்கள். இரண்டாவது வழி, உறவுகளை பேணுதல். உறவை துண்டித்தால் பரக்கத் குறையும். உறவை இணைத்தால் ரிஸ்க் விசாலமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் தன் ஆயுளில் பரக்கத் விரும்புகிறாரோ அவர் உறவுகளை இணைக்கட்டும் என்றார்கள். பிறவுன் போன்ற கொடியவனுக்கு கூட உறவுகளை பராமரித்த பண்பு இருந்ததால் அவன் தண்டனை தாமதமானது என்று அறிஞர்கள் விளக்குகிறார்கள். அப்படியென்றால் நாம் உறவுகளை பேணினால் அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் தருவான். மூன்றாவது துஆ. இவ்வளவு கொடு அவ்வளவு கொடு என்று கேட்பதை விட, யா அல்லாஹ், நீ கொடுப்பதில் பரக்கச் செய் என்று கேளுங்கள். உம்மு சுலைம் ரலி தன் மகன் அனஸை நபிகளிடம் ஒப்படைத்து துஆ கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அல்லாஹ்வே, இவருடைய ஆயுள், செல்வம், சந்ததியில் பரக்கத் கொடு. அதிகம் அல்ல, பரக்கத்தான் முக்கியம் என்பதை இது காட்டுகிறது. நான்காவது, பகிர்வு. 2 பேருக்கான உணவு இருந்தாலும் மூவருடன் பகிர்ந்தால் அல்லாஹ் அதில் பரக்கச் செய்கிறான். தனக்கே என்ற மனப்பான்மை பரக்கத்தை குறைக்கும். அஷரி குடும்பத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிலிருந்து நான் அவர்களிலிருந்து என்று பாராட்டியது ஏன்? அவர்கள் பயணத்தில் உணவை ஒன்றாக சேர்த்து பகிர்ந்தார்கள். பகிர்வு, அதுவே பரக்கத்தின் ரகசியம். ஐந்தாவது, குடும்பமாக சேர்ந்து உண்பது. சஹாபாக்கள் ஒருமுறை, நாங்கள் சாப்பிடுகிறோம், ஆனாலும் நிறைவாக இல்லை என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் சேர்ந்து சாப்பிடுகிறீர்களா? தனித்தனியாக சாப்பிடாதீர்கள், சேர்ந்து பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி சாப்பிடுங்கள் என்றார்கள். நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு நாளில் குறைந்தது ஒரு வேளை குடும்பம் முழுவதும் சேர்ந்து உட்கார்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சாப்பிடுகிறோமா? ஆறாவது, வீட்டில் நுழையும் போது சலாம் சொல்லுதல். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி வீட்டுக்குள் நுழையுங்கள். அது பரக்கத்தை கொண்டு வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏழாவது, கண்பாத மனம். அல்லாஹ் கொடுத்ததை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். குறைகளை எண்ணாமல் நன்மைகளை எண்ணுங்கள். போதும் என்ற மனம் இருந்தால் அல்லாஹ் அதில் பரக்கச் செய்கிறான். எட்டாவது, தக்குவா. எல்லா செயலிலும் அல்லாஹ் என்னை கவனித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்ந்தால் வானமும் பூமியும் உள்ள பரக்கத்தை அல்லாஹ் திறந்து கொடுப்பான் என்று குர்ஆன் கூறுகிறது. அன்புகளே, பரக்கத் என்பது கண்களுக்கு தெரியாத அருள். ஆனால் அதன் விளைவு வாழ்க்கையில் தெரியும். குறைவான வருமானம் இருந்தாலும் அமைதி இருக்கும். சிறிய வீடு இருந்தாலும் சுகம் இருக்கும். இப்போது நாம் எல்லோரும் கைகளை உயர்த்தி துஆ செய்வோம். அல்லாஹ்வே, எங்கள் ஆயுள், செல்வம், சந்ததி அனைத்திலும் பரக்கத் கொடு. எங்கள் வீடுகளை அமைதியும் அருளும் நிறைந்த வீடுகளாக்கு. எங்கள் நெஞ்சை திருப்தியுடனும் நாவை திக்ருடன் வைத்திரு. அன்பானவர்களே, இந்த உரை உங்களுக்கு பயனாக இருந்தால் இந்த சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுடன் ஷேர் செய்யுங்கள்.
இது ஒரு நன்மை பகிர்வு. பகிர்வில் பரக்கத் இருக்கிறது.